வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் கோகுல், கோகுல். எங்கேருந்து வரீங்க? நான் இங்கே வந்து வியாசர்பாடி. நாம் தமிழர் கட்சி வந்து குருதி கொடை வச்சுருக்காங்க. இப்போ வந்து எங்கே வந்து எதனா ஒரு சிகிச்சைக்கு ரத்தம் தேவைப்படுதுன்னா குருதி கொடை அழைச்சா தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உடனே வந்து ரத்தம் கிடைக்கும். நாம் தமிழர் கட்சியை தவிர வேற ஏதாவது கட்சிகள் வந்து குருதி கொடை பாசறை வச்சிருக்காங்களா இந்த மாதிரி? இல்லை, யாரும் வச்சதில்லை. தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் கட்சி குருதி கொடை பாசறைன்னு வச்சு நடத்துது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இப்போ வந்து புதுசாக வந்த கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. இப்போ அவங்களும் வந்து அதே மாதிரி குருதி கொடை பாசறை வந்து வச்சிருப்பாங்க? இல்லை, வச்சதில்லை. நம்ம மட்டும் அவங்க வந்து சும்மா வந்து தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. எதனா ஒரு கூட்டம்னா பேனர் அடிப்பாங்க, கெத்தா 4 பேர் சட்டை போட்டுன்னு வந்து பந்தா காட்டுவாங்க தவிர இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு தேவையான எதுவுமே அவங்களா பண்ண மாட்டாங்க. அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பண்ணும். இளைஞர் பட்டாளம் அவங்களுக்கு பின்னாடி நிறைய இருக்கு அப்படிங்கிறாங்களே, அப்படிங்கிறப்ப அந்த இளைஞர் பட்டாளத்தை வச்சு நிறைய சாதிக்கலாம். அவங்க அதை பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு மாஸ் மென்டாலிட்டி, கூட்டம் காட்டணும், நம்ம கூட்டம் காட்டினா நம்ம ஒரு பெரிய ஆள்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, நம்மளோட செயலில் தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சி கூட்டம் போடாது, ஆனால் பண்ணுற விஷயம் எல்லாம் பெரிய விஷயமா தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரத்தம் கொடுக்குறதோ இல்லை மருத்துவ முகாம் போடுறதோ மக்களுக்கு போய் நிறைய சேரும். இப்போ அவங்க கட்சிகளையும் மித்த கட்சிகளையும் அவங்க வந்து யாரும் மக்கள் தெரியாமல் இருக்கலாம், அவங்க செஞ்சிருக்கிறது கூட செஞ்சுருப்பாங்க. யாருன்னா ஒரு 2-3 அமைப்புங்க செஞ்சு, எனக்கு தெரிஞ்சு கட்சி ரீதியாக இவ்வளோ பெருசாக யாரும் வந்து ரத்த தான முகாம்லாம் பண்ணதில்லை. யாருன்னா அவங்க கட்சியில் யாருன்னா தலைவருக்கு பிறந்தனா சாப்பாடு போடுவாங்க, எதனா ஒரு இது பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரி குருதி கொடை பாசறை வச்சு அவங்கள ஒரு பாராட்டு சான்றிதழ் கொடுத்து அவங்கள இவ்வளோ வந்து யாரும் ஊக்குவிக்க மாட்டாங்க. ஆனாலும் நீங்கள் வந்து இவ்வளோ குருதி கொடை கொடுக்குறீங்க, மக்களுக்கு வந்து பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் செய்கிறீங்க. ஆனாலும் உங்களை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அது அவங்க அப்படி தான். இப்போ வந்து அவங்க வந்து எப்படி தான் நம்ம பண்ணுற விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு வந்து உண்மைன்னு தோணும், ஆனால் மனசார பாராட்ட மாட்டாங்க. அது வந்து ஒரு சில கட்சியில் அங்கே இருக்கிறாங்க. மக்களும் சரி, ரொம்ப வருஷமாக நம்ம போராடுறோம், நம்ம உண்மையாக இருக்கிறோம், அது அவங்களுக்கு தெரிய மாட்டுது. புதுசாக வந்தவங்க எல்லோரும் நம்பி போயிடுறாங்க. அந்த நம்பிக்கை ஒரு நாள் அவங்களுக்கு ஏமாற்றமாக ஆகும். அப்போ தேடுவாங்க மறுபடியும் நாம் தமிழர் கட்சியை. புதுசாக வர்றவங்க வந்து போகிறாங்கன்றீங்க, அவங்களும் ஒரு நம்பிக்கையோட தானே போவாங்க. அவங்க போவாங்க, எங்கே அவங்களோட செயல்பாடு எதுவுமே சரியில்லையே, மக்களே சந்திக்க மாட்டுறாங்க. நீங்கள் ஒரு நம்பிக்கையோட தானே நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்கீங்க. அது மாதிரி அவங்க வந்து அவங்க தலைவர் தேர்ந்தெடுத்தவங்க நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் அவங்க களத்தில் முழுசாக இன்னும் யாருமே வரல. நாங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்கிறோம், கிரவுண்டில் இறங்கி வேலை செய்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஒரு போராட்டம்னா சீமானன் தான் முதல்ல வராரு. எங்கள் போராட்டம் இருந்தால் சரி, மீனவர்களாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், அரசு ஆசிரியர்களாக இருக்கட்டும், எல்லா போராட்டத்துக்கும் வந்து அண்ணன் தான் முன்னாடி நிற்கிறார் எல்லாமே. இப்போ அந்த மாதிரி அவங்க எந்த ஒரு இதில் முன்னாடி வந்து நின்றுறாங்கன்னு தெரியல. இப்போ ஏதோ எஸ்ஐஆருக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணாங்க, அதுவும் சரியாக பண்ணல. அங்கே இருக்கிற அந்த ரோடெல்லாம் நாசனம் பண்ணுறாங்க, பேரிகேடெல்லாம் உடைக்கிறாங்க. அது ஒரு கூட்டம் மாதிரியே இல்லை. வந்தவங்களாம் சிரிச்சுட்டு சந்தோஷமாக ஜாலியாக விசில் வச்சுட்டு போகிறாங்களே தவிர நம்ம எதுக்கு வந்தோம், நம்ம என்ன போராட்டம் பண்ணுறோன்னு கூட தெரியாமல் தான் வராங்க அவங்களாம். இல்லை, அவங்க வந்து புதுசு தானே, நீங்கள் வந்து அவங்கள வந்து குற்றம் சாட்டுறது சரியில்லை. இல்லை, அவங்க புதுசு தானே. குற்றம்லாம் சாட்டல. அவங்க பண்ணுறத கரெக்டாக இருக்கணுன்ற. இப்போ நம்ம ஒன்று கரெக்டான ஒரு விஷயம் பண்ணுறோம், இது நல்லது இல்லை, இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று பண்ணுறாங்க, அது நல்லதுன்னு காட்டணும்னு பண்ணுறாங்க. ஆனால் அது நல்லது இல்லை, அது ரொம்ப ரொம்ப மோசமான அரசியல். அது இப்போ நடக்கிற அரசியலோட ஒரு தனிநபர் வழிபாடு அரசியல்லாம் வந்து ரொம்ப மோசமானது. அதெல்லாம் வந்து சில பேர் வீடுகளில் போய் சில பொருள்கள்லாம் தர்றாங்க. அதான் நாங்கள் வந்து மக்களுக்கு இலவசம் கொடுத்து அவங்கள ஏமாத்துகிற இதெல்லாம் பார்க்க மாட்டோம். நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து நல்ல கௌரவமான விலைவாசி கம்மி பண்ணி அவங்களுக்கான ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுப்போம். இலவச மிக்சி, கிரைண்டரு, டிவி, பஸ்ஸுக்கு 1000, பஸ்ஸுக்கு ஃப்ரீ அப்படிலாம் கொடுத்து ஏமாற்ற மாட்டோம். 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் வாழ்க்கையில் கௌரவமாக இருக்கிற மாதிரி விலைவாசியை கம்மி பண்ணுவோம். சர்க்கார் படத்தில் வந்து விஜய் என்ன பண்ணார்னா, இலவசனை வந்து அந்த மிக்சி கிரைண்டர்லாம் ரோட்டில் போட்டு தூக்கி அடித்தார். அந்த படத்துலேயே அந்த மாதிரி காட்சிகள் வந்து அதை பார்த்துட்டு அவரோட ரசிகர்கள் கூட அந்த மாதிரி பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து தாவேக்கால வந்து ஒரு பெண் நிர்வாகி வந்து வீட்டுக்கு போயிட்டு இலவசமாக மிக்சி கொடுக்குறாங்க. அப்போது அவங்க பேசுகிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்குது. அதனால் அவங்க அரசியல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசியம் தான் கரெக்டாக இருக்கும். அதுவும் அண்ணன் சீமான் தலைமையிலான தமிழ் தேசிய அரசியல் வந்தால் தான் தமிழர்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும். அவர் தமிழ் தேசியம் சொல்கிறார், ஆனால் தமிழ் தேசிய தலைவர்களை யாருமே அவர் முன்னிறுத்தலையே. இப்போது பெரியார் தான் அவர் மூச்சு 300 வாட்டி கொள்கை தலைவர். அப்போ பழனி பாபா இருக்கார், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் இருக்கார், வ.உ. சிதம்பரனார் இருக்கிறாரு. தமிழ் தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் முன்னிறுத்தி அந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணுவார்னு பார்த்தா அவர் முன்னே இருக்கிற திராவிட கட்சிகள் மாதிரி தான் அவரும் வராரு. இப்போது நீங்கள் அண்ணன் கட்சி கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியாதவங்க ஃபோட்டோலாம் இருக்கும். அப்போ தான் தெரியும், ஓ இவங்களாம் தமிழுக்கோசம் போராடி இருக்கிறாங்களா, பாடுபட்டுக்கிறாங்களா நம்மளுக்கு தெரியும்.
இப்போ தொல்காப்பியர்லாம் வந்து யாருன்னு அதெல்லாம் வந்து கற்பனை கதைலாம் நம்மளை ஏமாத்திட்டாங்க. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின தொல்காப்பிய அவரே வந்து அண்ணன் கட்சி கூட்டத்தில் பார்க்கலாம், ஒரு பதாகையில் இருப்பார். அந்த மாதிரி தமிழ் தேசியம்லாம் வந்து அண்ணன் தான் உண்மையாக பேசுகிறாரு. அவங்களாம் வந்து பொய்யா ஒரு மாதிரி ஓட்டு வாங்குறதுக்கோசம் தான் பேசுகிறாங்க. இல்ல அவங்களும் நல்லது செய்யலான்னு தானே வந்திருப்பாங்க. சரி, நல்லது செய்கிறாங்கன்னா என்ன செய்வாங்கன்னு சொல்லணும்ல. இப்போ நாங்கள் வந்தால் சொல்கிறோம், நாங்கள் வந்தால் டாஸ்மாகை ஒழிப்போம், கள்ளு கடையை திறப்போம், ஆடு மாடு மேய்க்கிறவங்க அரசு மேலே தருவோம், மேய்ச்சல் நிலங்களை அதிகப்படுத்துவோம். இப்போ இது வந்து வெள்ளைக்காரன் வந்து நம்மளுக்கு இது கொடுத்துட்டு போனான், பட்டியலின மக்களுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டு போனான், அந்த இடத்தெல்லாம் மீட்டு தருவோம் அப்படின்னு சொல்கிறா போல், பப்பு பற்றி பேசுகிறா போல். அந்த மாதிரி அண்ணன் பேசுகிற அரசியலே வேறு. அந்த மாதிரி நாங்கள் வந்தால் ஒரு மாற்றுன்னு எங்களுக்கு இந்த ஒரு தத்துவம்லாம் இருக்குது. அந்த மாதிரி விஜய்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வருவேன் முதலமைச்சர் ஆவன் தான் சொல்கிறாரு தவிர, அவர் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாருன்னு சொல்லணும். இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து தேர்தல் அறிக்கைன்னு ஒரு புக்கே இருக்குது. அண்ணன் வந்தால் என்னென்ன பண்ணுவார்னு ஒரு புத்தகம் போட்டு வச்சுருக்காரு, அதை வாங்கி நீங்கள் படிக்கலாம். இப்போ அந்த மாதிரி விஜய் வந்தால் என்ன பண்ணுவார்னு இருக்கும்ல. இப்போ நான் ஓட்டு போட்டோம், நீ ஜெயிச்சிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? இப்போ அண்ணன் வந்து காவேரியை பற்றி பேசுகிறாரு, முல்லை பெரியாறில் குறுக்க அணை கட்டுவேன் அப்படின்றாரு, பாலாறை பற்றி பேசுகிறாரு, கல்குவாரிங்களை பற்றி. இப்போ இது வரைக்கும் விஜய் வந்து மண் வளம் மலை வளம் பற்றிலாம் பேசியிருக்காரு, ஆனால் பேசுனதே இல்லை. அதை பற்றிலாம் குவாரி பற்றிலாம் வாயை திறக்க மாட்டார். ஆனால் அண்ணன் வந்து போல்டாக இறங்கி பேசுகிறாரு. நேற்று கூட திருநெல்வேலியில் அந்த ஆடு மாடு மேய்ச்சல் போராட்டத்தப்போ அண்ணனை வந்து வீட்டு காவலில் வைக்கிறாங்க, இருந்தால் அவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து மக்களை சந்தித்து பேசுகிறாரு. அந்த மாதிரி ஒரு தலைவன் வந்து அண்ணன் வந்து அதான் அண்ணன் அப்பயே சொல்லிட்டாரு, திரையில் தேடுறவன் என்னை தேட மாட்டான், தரையில் இருக்கிறவன் தான் என்னை தேடுவான் அப்படின்னு சொல்லிட்டா. அண்ணனா சொல்லிட்டாரு, தலைவனை பார்த்து வராத தத்துவத்தை பார்த்து வானாரு. நாங்கள் வந்து சீமான் அண்ணனுக்கோசம்லாம் வரல, அவர் பேசுகிற அரசியலுக்கோசம் தான் அவர் கூட இருக்கிறோம். அதான். நன்றிண்ணா.